ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விபி சமையலறை. இன்றைக்கி நாம் கம்மஞ்சோறு செய்ய போகிறோம். ஒரு சின்ன டம்ளர் கம்பு எடுத்து அதை மிக்சியில் போட்டு பொடிச்சு அதுக்கு 6 டம்ளர் சுடுதண்ணி வச்சு ஒரு 10 மினிட்ஸ் தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் அதில் போட்டு இது போல் கிண்டி வச்சுருக்கேன். இது நம்ம கூலாக தான் குடிக்க போகிறோம் அப்படின்றதுனால நான் 6 டம்ளர் தண்ணி சேர்த்துருக்கேன். இதை இந்த வெந்ததுக்கப்புறமா நல்லா ஃபுல்லும் ஆறணும். இப்போ பாருங்க, ஆறிடுச்சு. ஆறினதுக்கப்புறம் இப்படி மேலே லேயர் மாதிரி ஃபார்ம் ஆகிருக்கும், ஆடை கட்டியிருக்கும். பாருங்கள், இப்படி தான் இருக்கும். இது நம்ம கூழ் செய்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். இந்த பக்குவம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நைட்டே இதை நான் செஞ்சு வச்சுட்டேன். இதில் இந்த நம்ம செஞ்சு வச்சுருக்க கம்பு சாதத்துக்கு மேலே மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி வச்சிடணும். அந்த தண்ணியோடு அந்த நம்ம செஞ்சு வச்சுருக்க இது காலையில் புளிச்சு லைட்டாக புளிப்பு வந்திருக்கும் அதில். அப்போ சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இதை உடனே செஞ்சும் சாப்பிட்லாம். நைட்டு செஞ்சுட்டு காலையில் சாப்பிடும்போது இன்னும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். நான் அதனால் நைட்டே செஞ்சுட்டு இதுக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அவ்வளோ தண்ணியை ஊற்றி மூடி வச்சுட்டு காலையில் தான் கம்மங்கூழ் செஞ்சேன். இந்த கம்மஞ்சோறை இப்போ நம்ம மூடி வச்சிடலாம். காலையில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பாருங்கள், நம்ம நைட்டு செஞ்சு வச்சுருந்த கம்மஞ்சோறு இப்படி தான் இருக்குது. அந்த தண்ணி, அந்த கம்மஞ்சோறு அது எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அந்த ஆடை மாதிரி ஃபார்ம் ஆயிருந்ததில்ல, அதனால் சின்ன சின்ன கட்டிகள் இருக்க மாதிரி தெரியும் இதில். ஆனால் அது ஒரு பிரச்சனையும் கிடையாது. நம்ம கரைக்கும் போது கையில் தானே கரைக்க போகிறோம், அது சரியாயிடும், கரைஞ்சிடும். இதில் நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ 2 நாள் 3 நாள் வரலுமே இதை வெளியவே வச்சு நம்ம சாப்பிட்லாம். புளிப்பு தான் அதிகமாகும். இல்லை எனக்கு இந்த புளிப்பு பிடிக்கலை அப்படின்னா நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு கூட சாப்பிட்றதுக்கு 1 மணி நேரம் 2 மணி நேரம் வெளியே எடுத்து வச்சு நம்ம கரைச்சி சாப்பிட்லாம். இது நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ எடுத்து வச்சுட்டு நைட்டே இந்த கம்மஞ்சோறு ரெடி பண்ணும்போதே 2 கை சாதம் எடுத்து அதில் கொஞ்சம் அந்த சாதம் மூழ்கி வர வரையிலும் தண்ணி ஊற்றி வச்சுருந்தேன். அந்த தண்ணியவும் நான் இந்த கம்மங்கூழில் சேர்த்துக்கிறேன். அந்த தண்ணியிலையும் நிறைய சத்து இருக்குது. கொஞ்சம் சாதமும் எடுத்து நான் சேர்த்துக்கிறேன். சாதம் பிடிக்குங்கிறவங்க அதை சேர்த்துக்கலாம், இல்லைன்னா விட்டுடலாம். சேர்த்துட்டு இதுக்கு மோராகவும் சேர்த்துப்பாங்க, தயிராகவும் சேர்த்துக்கலாம். நான் தயிர் தான் சேர்த்துக்கிறேன். நம்மளுக்கு எவ்வளோ தயிர் தேவையோ அவ்வளோ சேர்த்துக்கலாம். தயிர் நல்லது தானே, சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த கம்மங்கூழுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் கையில் மிக்ஸ் பண்ணுங்கள். கையை நல்லா கழுவிட்டு கையில் நல்லா அந்த சாதம், கம்மஞ்சோறு, உப்பு, தயிர் அது எல்லாத்தையும் நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சு கொடுங்க. கையில் பிசையும் போது அதோட டேஸ்ட்டே தனியாக இருக்கும். நீங்கள் என்ன தான் ஸ்பூனில் வச்சு மிக்ஸ் பண்ணிங்கனாலும் அது அந்தளவுக்கு டேஸ்ட் இருக்காது. நீங்கள் ஒரு முறை கையில் செஞ்சு பாருங்கள். நல்லா பிசைஞ்சு விட்டுட்டு நம்மளுக்கு எவ்வளோ சின்ன வெங்காயம் தேவையோ அதையும் இந்த கூழ்லையே சேர்த்துட்டு கையில் அந்த வெங்காயத்தையும் அந்த சாதம் நம்ம போட்டிருக்கோம் இல்லையா, அது எல்லாத்தையும் நல்லா மசிச்சு விட்டுக்கலாம். சிலர்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த கம்மஞ்சோறு ஆக்கும்போதே அதில் நொய்யரிசியை போட்டு வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் கம்பை போட்டு வேக வைப்பாங்க. சிலர் இந்த மாதிரி சாதத்தையும் போட்டு பண்ணுவோம். நான் இந்த மாதிரி சாதத்தை தான் போட்டு பண்ணியிருக்கேன். நம்மளோட கம்மங்கூழ் தயாராகிடுச்சு. வெயிலுக்கு நல்லா இதமாக இருக்கும், ரொம்ப குளிர்ச்சி, ரொம்ப நல்லது கம்பு. நீங்களும் செஞ்சு பாருங்கள், எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள்.